அவர் வரும் நாளினில் என்னை காராமாசைத்து பங்காளி அப்படிம்பார், அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே பங்காளிகளாக. எனவேதான் இவர்கள் யார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது 7வது அதிகாரத்தில் ஒரு திரள் கூட்டம் இருக்கும்போது, ஆமென், தூதன் யோவானை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டார். அப்பொழுது 13-14 வாசிங்களேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்து, மூப்பர்களில் ஒருவன், அங்க 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் யோவானை பார்த்து, இது யார் தெரியுமா, எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்கிறான். அதற்கு நான் கேட்கும்போது யோவான் சொல்றாரு, ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? இவர்கள் மிகுந்த உபத்திரவங்களிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து விழித்தவர்கள். அடுத்த வார்த்தை ஆனபடியால். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியால். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை, அப்போ ஆலயத்தில், அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த பரலோகத்தில் நிறைய இடம் இருக்கு. அதாவது பெரிய பெரிய கான்சர்ட்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா விவிஐபி பாஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எங்க பிளேஸ் தெரியுமா? ஃப்ரெண்டில் இருப்பாங்க. ஆமாம், அது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க வருவாங்க, அல்லது நிறைய பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க வருவாங்க. பெரிய பெரிய ஷோ, பெரிய பெரிய கான்சர்ட்லாம் நடத்தும் போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. பரிதாபம் என்னென்னா, அது கிறிஸ்டியன் இதுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னு தெரில, அது விட அது நம்ம டாபிக் கிடையாது. ஆமாம், இப்படிப்பட்ட பெரிய பெரிய கான்சர்ட், பெரிய பெரிய ஷோலாம் நடக்கும்போது அப்படி நிறைய பாஸ் வச்சுருப்பாங்க. அதில் விவிஐபி பாஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில், அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரெண்டில் உட்காரணும். நம்ம ஊரில் சர்க்கஸ் போடும்போதும் 3-4 ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம், அது அப்போ ஃப்ரெண்டில் இருப்பாங்க. பாருங்கள், நிறைய காசு கொடுத்து வாங்குறவங்க ஃப்ரெண்டில் இருப்பாங்க. ஆண்டவர் வந்து ஃப்ரெண்டில் யாரை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அப்படி ரொம்ப அதிக வரம் பெற்றவர்கள், அப்படி அதிகம் சபை கட்டி கொடுத்தவர்கள், அப்படிலாம் இல்லை. அவர் நியமித்த பாதையில, அது கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ, ஆமை வேதனையோ துன்பமோ, இது கர்த்தர் எனக்கு நியமித்த பாதை. ஆமை, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது தேவ சித்தம் என்று முழு மனதோடு ஒப்பு கொடுத்து வர்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானம் பரலோகத்தில் ஒரு உயர்ந்த மேன்மையான ஸ்தானம். ஹல்லேலூயா. அதான் விசேஷித்தவனுடைய பாடுகள், விசேஷித்தவனுடைய பாடுகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.